நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய கேள்விகள் 1000 விவாத கள நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினசரி தேசிய செய்திகளையும் சமூகம், அரசியல், பண்பாடு மற்றும் பல விடயங்களை நாங்கள் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற இந்த விவாத நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு, பெண்கள் பாதுகாப்பு அரசியலாக்கப்படுகிறதா அல்லது அக்கறையோடு அரசுகளால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. பெண்களுடைய பாதுகாப்பு அரசியலாக்கப்படுகிறதா, அக்கறையோடு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? ஒரு இந்தியா போன்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு தேசத்தில் ஜனநாயகம் மிகச் சிறப்பான உரிமைகளை உலகில் எந்த பகுதிகளுக்கும் கொடுக்காத ஒரு வல்லமையும் சிறப்பும் ஆற்றலும் நமது தேசத்திற்கு உண்டு. அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இல்லை. ஜனநாயகம் என்பது ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு சொசைட்டியில், ஒரு ப்ளூரலிஸ்டிக் பள்ளியியல் சமூகத்தில் மனிதர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் மனிதநேயத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணின் இயல்பான ஒரு தன்மை. அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசியல்வாதிகள், அது ஏயா இருக்கலாம், பியா இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், நம்ம பச்சையாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், அந்த கலர்லாம் நம்ம பேசலை. தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாக மாறுகிறார்கள், ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக மாறுகிறார்கள். ஆனால் காலத்திற்கேற்றவாறு, எண்ணத்திற்கேற்றவாறு வார்த்தை தன் சொல்லாடல்களின் மூலம் அரசியல் செய்து நமக்கு என்ன லாபத்தை பெறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தானே செய்யும். அப்படித்தான் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தில் மிக முக்கியமான தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இன்று அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். என்ன வார்த்தை சொல்லிட்டார்? பிரதமர் மோடி 2014 அழகாக சொன்னார், சப்கா சாத் சப்கா விகாஸ், வைப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ராங் இந்தியா, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு மந்த்ராவை பிஜேபி மக்களுக்கு முன்னால் பிரகடனப்படுத்துது. தெர் இஸ் அ ப்ரொக்ளமேஷன், மோடியினுடைய பிரகடனம். ஆனால் அதற்கு அதில் உள்ளடக்கிய அந்த ப்ரொக்ளமேஷனில் மேக் இன் இண்டியா என்ற ஒரு திட்டத்தை இவர் மாற்றி ரேப் இன் இண்டியா, அப்படி அதாவது இந்தியாவினுடைய அந்த வார்த்தையை மாற்றுகிறார். அப்போ அதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. நாம் ஒரு நெறியாளராக இது குறித்து நம்மோடு கதைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளோட ஒரு உணர்வாகவும் இந்த தேசத்திற்கு நன்மை தரக்கூடிய அளவிலும் இந்த கருத்து மாற்றங்கள் ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதானா என்கிற கேள்வியை மையப்படுத்துவோம். இன்று நம்மோடு மிகச்சிறப்பான விவாத களத்தில் இணைவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் உருவான திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வாங்க, அவர்களை வரவேற்போம். வலதுசாரி மற்றும் சமூக சிந்தனையாளர் திரு பாலாஜி வெங்கட்ராமன் அவர்களையும் வரவேற்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய திரு முருகையன் அவர்களோடு பயணிக்க இருக்கிறார், அவர்களையும் வரவேற்போம். அவர்களோடு டாக்டர் சாந்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களையும் வரவேற்று இந்த ஆளுமைகளோடு எங்களது பயணத்தை முதற்கன்னு எடுத்து செல்லலான்னு நினைக்கிறேன். நான் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் மரியாதைக்குரிய திரு சேகர் அவர்களோடு ஆரம்பிக்கிறேன். சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கேள்வி என்னவென்றா, ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அது ஒருவேளை வார்த்தை தடமாறி வந்திருக்கலாம் அல்லது திட்டமிட்டு வந்திருக்கலாம், அது வேறு விஷயம். நேற்று ஸ்மிருதி இரானி அவர்கள் இன்று ட்வீட் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி a leader is giving a call that Indian women should be raped அப்படிங்கிற ஒரு கடும் பதத்தை சொல்லிட்டு அடுத்த கேள்வியை அவர் சொல்லுகிறார், is this Rahul Gandhi is the message to the people of a nation அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புகிறார். எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிறது. இதை ஒரு பெரிய வாதமாக்கி இதை ஒரு பெரிய கலோபரமாக்கக்கூடிய தேவை பாஜகவுக்கு வந்தது. நீங்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதா? எல்லாத்துக்கும் பொதுவானது. நான் சொன்னதில் எதுவும் குறைகள் இருந்தால் சொல்லிடுங்க. இல்லை, நீங்கள் வைத்த தொடக்க உரை, சரி, இதை கொண்டு சென்ற முறை, இதற்கான அறிமுக உரை வரவேற்கத்தக்கது, மிக துல்லியமாக நடுநிலையாக இருந்தது. ஆனால் இந்த தலைப்புக்கான கடைசியாக கேட்ட கேள்வி, கட்சிகள் அல்லது ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அலைகின்ற விஷயம் சரியா
அதை பெரிதாக்கி பூதாகரமாக்கி பேசுவது சரியில்லை. சரியில்லை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் தான் சொல்லணும். எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தால் சரி. பாசிங் ரிமார்க்கில் 10 நாளைக்கு முன்னால் நிர்மலா சீதாராமன் தான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதை சரி எவ்வளவு ஊதி பெருக்கினார்கள், எவ்வளவு ஜாதிய வன்முறைகளை அது மீது திணித்தார்கள், எவ்வளவு தூரத்துக்கு அதை வைத்து கீழ்த்தட்டு மக்களை தனியாக பிரித்தெடுத்து பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அது தவறு என்றால், அல்லது அது சரி என்றால் இது சரி, அது தவறு என்றால் இதுவும் தவறு. ஆனால் இது அதோடு சேர்ந்த ஒரு அதிமுக்கியமான விஷயம் இருக்கிறது. அது ஒரு பொருள் சம்பந்தப்பட்டது, ஒரு நாடு சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு நாட்டின் கௌரவம் சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு பெண்ணின் கௌரவம் சம்பந்தப்பட்டதல்ல. காரணம் என்னவென்றால், இவ்வளவு தூரத்துக்கு இதை இழுத்து கொண்டு போவதற்கான விஷயம் இதில் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பதும் எனக்கு புரிகிறது. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்கிறேன். சொல்லுங்க. இதை நான் இதோடு முடித்து போட்டால் என்ன தவறு என்று கேட்கிறேன். அதாவது பாரத நாட்டின் இந்த நாட்டு இது வந்து மேட் இன் இந்தியா, ரேப் இன் இந்தியா என்று சொன்னது ஒரு உள்ளர்த்தத்தோடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த புள்ளி விவரம் எனக்கு சாதகமாக இருக்கிறது. என்ன உள்ளர்த்தம் நீங்க சொல்லிருங்க. அதாவது இந்த கேட்டீங்கன்னா there is no hidden process there. இல்ல இந்த நாட்டின் பெண்மையை அவமதிப்படுத்தி இந்த நாடு ரேப்புக்கான ஒரு நாடாக சொல்லப்பட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், இது என்னாலே வர்ணிக்கப்பட்ட வார்த்தை என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், இந்தியாவினுடைய ரேப் என்சிஆர்பியினுடைய புள்ளிவிவர பிரகாரம் எவ்வளவோ அதை மாதிரி 20 பங்கு அதிகம் இத்தாலி. தன்னுடைய தாய்நாடு அல்லது தன் தாயினுடைய தாய்நாடு, அந்த தாய்நாடு 20 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம பேசுறோம். இல்ல நான் இப்போ வாதம் பண்ணல. திரு சார் குறுக்கிடாதீங்க. நான் இப்போ கேட்குறேன். திரு எஸ்ஆர் சேகர், இந்த நாட்டினுடைய மைந்தர், இந்த மண்ணினுடைய மூதாதையர்களை எல்லாம் இந்த நாட்டினுடைய நன்மைக்காகவும் பயங்கரவாதத்திற்கும் தன்னை இரத்தத்தை தோய்த்த ஒரு மைந்தரை பார்த்து இத்தாலிக்கு சம்மந்தப்படுத்தி நீங்க பேசுற நோக்கம் என்ன? இது என்னுடைய அச்சம், என்னுடைய கேள்வி. சாரி, என்னுடைய அச்சம் ஒன்றுமில்ல, என்னுடைய கேள்வி. உங்களுடைய கேள்வியே நீங்க இத்தாலிக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை, உங்களுடைய இத்தாலியினுடைய தன்னுடைய தாயினுடைய தாய்நாடு இத்தாலி, அவருடைய மூதாதையர்கள் நாடு இத்தாலி என்பதிலே ஏதாவது குளறுபடி இருக்கிறதா? அதை இப்போது சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதைத்தான் கேட்கிறேன். இல்ல அதைத்தான் கேட்கிறேன், நானும் கேட்கிறேன். அதை நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க. 20 மடங்கு அந்த நாடு ரேப்பில் வந்து அதிகமாக இருக்கிறது. அதனுடைய புள்ளி விவரங்கள் அப்படி இருக்கிறது. நான் சொல்லல, வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூ சொல்லுகிறது, ஆதாரபூர்வமான புள்ளி விவரம். அதை காப்பாற்றுவதற்காக நான் விளக்கம் சொன்னால் அது தவறல்லவா? அது தவறல்லவா? இப்படிலாம் சொல்லி இப்படி வந்துட்டீங்க. அல்ல, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கையாள வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக கையாள வேண்டும்? அதுக்கு என்ன குழப்புறீங்க? இல்ல, அவர் கையாண்டதுக்கு தானே சொல்றேன். இல்ல, அவர் சொல்றான்னா நீங்க இப்படி சொல்ல போனா நான் உங்கள்ட்ட ஏத்து கேள்வி என்ன கேள்வி, இப்படியா சொல்லணும்னு கேட்கும்போது எப்படி நான் சொல்ல போனால் என்று ஒரு நிமிஷம் திரு சேகர் என்ன குழப்பிட்டு சொல்லிட்டீங்க. சொல்லுங்க சார். இல்ல, நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். நான் என்னுடைய கிளாரிட்டி என்னன்னு கேட்டால், சாதாரண வார்த்தை ஜாலத்தை வைத்து பாஜக விளையாடுகிறது என்கின்ற உங்களுடைய கேள்விக்கு, வார்த்தை ஜாலத்தை வைத்து விளையாடி இருந்தால் வெங்காயத்தை ஏன் விளையாடினார்கள், பூண்டை ஏன் விளையாடினார்கள்? ஆனால் அதற்காக மாற்று அல்ல. இது இந்த நாட்டினுடைய பெண்மை சம்பந்தப்பட்டது, கௌரவம் சம்பந்தப்பட்டது. உலக நாடுகள் அத்தனை இதை ட்வீட் பண்ணுகிறார்கள். ட்வீட் பண்ணும்போது இந்த நாட்டில் இவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இருக்கு என்று இதை வந்து கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் எதுவாக இருந்தாலும் கூட. முதல் கட்ட கருத்தை இதை வச்சிருக்கீங்க. டாக்டர் சாந்தி, நான் உங்கள்கிட்ட வரேன். அப்புறம் வலதுசாரிகிட்ட போயிடும், அப்புறம் காங்கிரஸில் போவோம். நான் வந்து முன்னுரையில் தெளிவாகவே கொடுத்துருக்குறேன். திரு சேகர் அப்படி நம்மகிட்ட சில விஷயங்களை கேட்டு குழம்பி அவருக்கு மேலே கேள்வி வைக்கும்போது அவர் சொல்கிறார், நான்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஒரு ஐடியாலஜிஸ்ட், ஒரு நெறிமுறையோடு எதையும் பின்பற்றுவது தான் எங்களுடைய சித்தாந்தம். அதை தான் அவர் அப்படி சொல்கிறார். நான் அதை வகைப்படுத்தி சொல்கிறேன். அந்த மாதிரி வார்த்தையை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தை, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தான், இடதுசாரி. சர்வதேச சமூகங்கள் இந்தியாவினுடைய நடவடிக்கையை இன்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் செய்த நன்மைகளையும் உற்று நோக்குகிறார்கள். எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளாக இருந்தாலும், இந்த நாட்டின் மீது அன்பு கொண்டவளாக இருந்தாலும் சரி. இந்த நேரத்தில் நாங்கள் கையாளக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கண்ணியமாக இருக்கணும். ஆனால் இது நிச்சயமாக
இட்ஸ் a black dots அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் புட்டப் பண்ண நான் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி வார்த்தை ரேப்புங்கிற வார்த்தையை சொல்லுவோம். வார்த்தை முக்கியமா ரேப் நடக்கிறதே முக்கியமா? இல்ல அது ரெண்டாவது பேசு. இல்ல இப்போ எனக்கு அதான் இல்ல நீங்க வார்த்தையே வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி வார்த்தையை வச்சுக்கணும். இதையே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே சொல்லலையா? ஏற்கனவே 2014 அவர் எலெக்ஷன் கேம்பெயினில் டெல்லி வந்து ரேப் கேபிட்டல்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாட்டுக்கு அவமானம் வரலையா? இப்போ இது பேசிட்டே இருக்கும் பொழுது 20 நிமிஷத்துக்கு ஒரு பெண் இன்ற அளவுக்கு இவங்களே சொன்ன NCRB-உடைய ரிப்போர்ட் பிரகாரம் 20 நிமிடத்திற்கு ஒரு பெண் இந்தியாவில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆக்கப்படுகிறாள் என்பது அரசுடைய. டாக்டர் சாந்தி நான் என்ன கேட்குறேன், அந்த NCRB இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் we have a lot of collections there. Whatever maybe if you want to edit this, you should ask me, I will give. No problem. நான் அதை சொல்லல. நீங்க வார்த்தை தான் பிரச்சனை. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, வன்புணர்வே நடந்து விட்டது, அவளை எரிச்சு கொலை பண்றாங்க, அவ 1 கிலோமீட்டர் ரோட்ல நடந்து எரிப்பாப்பல, அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கல. பல நாட்களுக்கு முன்பாக ஒன்று நடந்தது. மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி ஃபார் த விமன், பாதுகாப்பு இல்லாத நாடு, டாப் 10 லிஸ்ட்ல முதல் நாடா இந்தியா இருந்தது. எல்லா இங்கிலீஷ் இதுலயுமே வந்து முதல் நாடா வந்தது. அப்ப இந்த இந்தியாவுக்கு அவமானமா இல்லையா? ஒரு 20 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆகிறார்கள், அவ வந்து எரிச்சு கொலை பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணலாம். என்ன நடந்தது கத்துவால? அந்த ஆசிஃபா என்ற ஒரு சின்ன குழந்தையை வந்துட்டு ரேப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வன்புணர்வு செய்தவர் பாஜக கட்சி அரசியலாக்கப்படுகிறதா நீங்க தலைப்பு வச்சிருக்கீங்க. வன்புணர்வு செய்தவர்கள் இல்ல கேளுங்க, உங்க டைம் தான், நான் இப்ப குறுக்கிடல. ஒரு பாலாஜி அப்புறம் வரேன். நீங்க ஒரு முடிவோடயே வந்துட்டீங்க. ஏன்னு கேட்டா என்ன பேசணுங்கிறத முடிவோட வந்துட்டீங்க. நான் அப்படிதான் நான் கொஸ்டின் வைக்கிறேன், எனக்கு உரிமை இருக்குல்ல. நீங்க பிஜேபிக்கு மூலம் இவ்வளவு ஒரு பெரிய புகார்கள் அள்ளிட்டு வந்து 8 பிள்ளை கேள்விக்கே பதில் சொல்ல மறுத்து 4 நிமிஷத்துக்கு ஒரு குழு நடக்குது. அப்போ ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. அப்படித்தானே? இந்த வார்த்தை வந்துட்டு தவிர்த்திருக்கலாம் என்றால் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் என்பதை நான் ஓபனா சொல்லுவேன். சரிதானே? இருங்க, பிரச்சனை வந்து அந்த வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தை வைத்துக் கொண்டு இவர்கள் விளையாடுகின்ற அரசியல் விளையாட்டு தான் பிஜேபி. ஏன்னா ஒரு நாள் பூரா நாடாளுமன்றத்தில் வந்து அதெல்லாம் விட்டுட்டு நேற்று ஃபுல்லாக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே வந்து 2014 அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் என்ன சொன்னார்? டெல்லி வந்து ரேப் கேபிட்டல். அதுக்கு தொடர்ச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து திட்டங்களை தீட்டணும்னு சொன்னார். இவர் வந்துட்டு பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு ஒரு சொன்னாங்க. பெண்களை கற்பிப்போம், பெண்களை காப்போம். அந்த காப்போம் நீங்கள் பண்ணீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ரேப் வந்து இன்சிடென்ட் வந்து for the past 5 years it has been increased. உங்களால என்ன பாதுகாப்பு கொடுத்தது? பெண் குழந்தைகள் பள்ளிக்கு தைரியமா போக முடியுதா? ராஜஸ்தான்ல 10 நாள் முன்னாடி ட்விங்கிள் ஒரு குழந்தை 6 வயசு குழந்தை வந்தது. என்ன தொடர்ந்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சாந்தி, டாக்டர் சாந்தி, நீங்க சொல்றத பார்த்தா பாலியல் பலாத்காரம் விஷயங்கள் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி வகைப்படுது. ஆனால் நீங்க சொல்றத பார்த்தா சாமானியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா ரோட்ல நடக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி தான் இருக்கிறாங்க. அவ்வளவு மோசமான நிலையா இந்தியாவுல இருக்கு. அப்படிதான் இருக்கின்றது. 20 நிமிடத்திற்கு ஒரு நான் கேள்வி சொல்லுது. நீங்க பிள்ளைகளை போக முடியல, பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியல. உண்மையில அப்படிதான் நடக்குது. இங்க சென்னையிலேயே அயனாவரத்துல என்ன நடந்தது, இந்த பாலத்துக்கு கீழே என்ன நடந்தது, எவ்வளவு வன்முறை பாலியல் வன்முறை நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. அதிகப்பட்ட ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது. இதுல வந்து அரசியல் இருக்கின்றதா? அரசியல் இருக்கிறது. உண்ணாவுல வந்து அந்த எம்எல்ஏ வந்து பிஜேபி எம்எல்ஏ வந்துட்டு இருந்தாரு குல்தீப், அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப நீங்க வந்து பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன சேஃப்டி ஃபீலிங் இருக்கு? இப்ப நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணிட்டோம்னா அவரெல்லாம் என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யார் வந்துட்டு முடியாதவங்க அவங்க தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வு இதுவே சேஃப்டி ஃபீலிங்கே இல்லை, சேஃப்டி என்விரான்மெண்ட் இல்லை. போய் கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்தா கூட பிரச்சனை தான். ஏன்னா அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. ஒரு கிலோமீட்டர் ஒரு பொண்ணு எரிஞ்சுக்கிட்டே போய் அந்த பொண்ணே வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண நிலைமைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. இன்றைய சூழலில் பெண்களாக ஒரு பெற்றோராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தான் சொல்றோம். முதல் கருத்துல நிறைய வாங்கிட்டேன்னா அப்புறம் இல்லாத நான் ரெண்டாவது உங்கள்கிட்ட வர்றேன். கேள்வி வைத்த ஒன்றும் இல்லை. 2 பேருடைய ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நீங்கள் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக மட்டுமின்றி சமூக பார்வையோடு இந்த பதிலை சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய கேள்வி, பெண்கள் பாதுகாப்பு அரசியலாக்கப்படுகிறதா? ஆம், அரசியலாக்கப்படுகிறது. அக்கறையுடன் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? இல்லை, முற்றிலுமே இல்லை. யாரை குறை சொல்றீங்க? அரசாங்கத்தை குறை சொல்லுகிறேன். ரைட், முற்றிலுமாக இல்லை. ரொம்ப நடுநிலையோட பேசுறீங்கன்னு எடுத்துட்டா அது உங்க சௌரியம். நான் வரேன். அதுக்கப்புறம் ராகுல் பாஜக அரசை கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறதா என்றால் உண்மையில் ராகுல் பாஜக அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை, இந்தியாவில் இருக்கும் ஒரு ஆண்மகனையும் விமர்சித்திருக்கிறார். ராகுல் வேண்டும் என்றால் பல பெண்களை கற்பழித்திருக்கலாம். நான் அல்ல சார், நான் அல்ல, நீங்கள் அல்ல. இல்ல, அவர் என்னதான் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா ஒரு ரேப், இந்தியா என்பது ரேப்புக்கான நாடு என்னும் போது அந்த நாட்டில் இருக்கும் ஒரு பிரஜை நான். எனக்கு உள்ளது அந்த ஆதங்கம். நான் என்னுடைய வயதில் இதுவரையில் எந்த பெண்ணையும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் அவர் பார்த்திருக்கலாம், அவர் கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்திருக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். அதே அந்த வார்த்தை தவறு, அந்த வார்த்தை பிரயோகம் தவறு. கொஞ்சம்
கடினமான வார்த்தையை பயன்படுத்தியதும் சரியில்லை என்று நான் எதுக்கு? நினைக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா, எந்த இல்ல, அர்த்தத்துல? நீ சார், அந்த- ஒரே நிமிஷம் சார். அதாவது இல்ல, அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கடினமான வார்த்தை. சார், ஒரே நிமிஷம். மேக் இன் இந்தியா என்பது ஒரு ப்ராஜெக்ட். சரி. அதை கொண்டு வந்து ரேப் இன் இந்தியான்னு முடிச்சு போடுறாரு. இது எவ்வளோ பெரிய அதாவது அரசியலாக்கப்படுகிறதான்னா அது உண்மையிலே அரசியலாக்கப்படலையா? உண்மையிலே அதுதான் என்னுடைய இது ஆதங்கம். எங்கே வருது? நான் நல்லவன் என்னை பார்த்து இந்த இந்தியாவில் இருக்கும் என்னை மாதிரியான நல்லவர்களை பார்த்து இந்தியாவில் இருக்கும் ஆண்மகள் எல்லாம் இங்கே இருக்கும் பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? சார், நீங்க பண்ணிருக்கீங்களா சார் ரேப் உங்க வாழ்க்கையில? சார் இதெல்லாம் என்ன கேள்வி? இல்ல ஒரு நிமிஷம். இது எப்படி ஏமா நான் ஒரு நிமிஷம் அதுதான் வரேன். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வரேன். திரு பாலாஜி இப்போ உணர்வுகளால் கட்டமைக்கக்கூடிய ஒரு களம் அல்ல அது. நமக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியம் இல்ல. நான் இது அப்படியே விட்டுலாம். சரி, அப்ப இது வந்து முதல்ல வந்த உடனே ஒரு 6 அடிச்சு விடுற மாதிரி வார்த்தை சொல்றீங்க. இது அப்படியே விட்டுருங்க. அப்படியே என்னைய வந்து அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது இல்லையா? சார் அப்படி இல்ல சார். ரேப் இன் இந்தியான்னும் போது இந்த நாட்டின் மீது தான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப இந்த நாடு போய் கற்பழிக்குமா? இந்த நாட்டில் பிரஜைகள் தானே. அப்ப நாங்க தானே தவறு பண்ணோங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாங்கள் தவறு செய்தோம். சொல்லுங்க திரு பாலாஜி வெங்கட்ராமன், என்னதான் சொல்ல வாரீங்க? இப்ப அவருடைய குற்றச்சாட்டு அல்லது அவருடைய வார்த்தை இன்று அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுவே தவறுதான். ஒரு நாட்டின் மீது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அதுக்கு கூட இன்னொன்னையும் சேர்த்துக்கிறாரு. ஐ எம் நாட் வீர் சாவர்கார் அப்படின்றாரு. வீர் சாவர்காரோட சரித்திரம் தெரியுமா அவருக்கு? அவங்க பாட்டி வீர் சாவர்காரை என்ன மாதிரியான புகழ்ந்திருக்கிறாங்கன்ற வரலாறு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? வசந்த் சாத்தே என்ன சொன்னார்ன்றதாவது தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சு பேசிட்டு இருக்கிறாரா இவரு வீர் சாவர்காரை பற்றி? 1909 பாரிஸ்டர் பட்டம் வாங்கி சார் வீர் சாவர்கரை பத்தியோ கோல்வால்கரை அந்த வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணா? திலகரை பத்தியோ ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா? ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு தான் அதான் ஒரு நிமிஷம் அது ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு தான் உச்சநீதிமன்றத்தில் இவர் மன்னிப்பு கேட்டவர். மீண்டும் அதாவது இங்க என்ன தெரியுமா சட்டம்? அவங்க சொன்னாங்க சட்டம் சரியில்லை சார். சட்டம் சரியா இருந்ததுனாக்க இவர்கள் இந்த மாதிரியான மகா மட்டமான இந்த விமர்சனம், ஏன்னா இது அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அண்டானா மைனியோ காந்தி சொல்லி கொடுத்தது தான். ஏன்னா அவங்க தானே ஆரம்பிச்சாங்க மோடி மரண வியாபாரி என்று. அதோடைய இது அப்படிதானே வரும். வேற ஒன்று போட்டா சொல்ல வர உங்கள்கிட்ட முதல் கருத்து மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையோடு அவர் பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் பேசியது வார்த்தைகள் என்னவோ தவறுதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு எங்களுக்கான ஒரு நெறிமுறை உண்டு. அதாவது ஒரு பேனலிஸ்டாக இருந்தால் சில நேரங்களுக்கு இப்படித்தான் பேச வேண்டும். உங்களுடைய கருத்தை சொல்லவில்லை, அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தடித்தனமாக ஒரு பெரிய பேச்சல. நீங்கள் அடுத்த இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் என்ன கேட்கிறேன் என்றால், பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், எங்களுக்கு தேவை இந்த நாட்டினுடைய மக்களுடைய நலன் தான். We need to create a prosperity to the people. மக்களுக்கு எந்த அளவில் நாங்கள் ஒரு செழிப்பான ஒரு இணக்கமான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியுடைய பல ஆர்டிக்கல் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் எடுத்துட்டாலும் சரி, வேர்ல்டில் உள்ள நிறைய மேகசின்ஸ் இந்தியாவை அவ்வளவு சிறப்பாக சொல்கிறார்கள். அப்படி சாதாரணமாக அல்ல. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை, ஒரு 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 செழிப்பான அழகான விவாதத்தை எடுத்து செல்லாமல் இது மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் இதுக்கு எதிர்முறைகள்லேருந்து இப்படி ஒரு கருத்து வருது. சார், இப்போது பாலாஜி வெங்கட்ராமன் பேசுகிறது வந்து மிகவும் கொச்சையான இதில் பேசுகிறாரு. அவர் பல பெண்களை வந்து கற்பழித்தார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு அசிங்கமான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்தியாவில் கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமாக என்று குறிப்பிடுறதா? இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு அதாவது பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள எல்லாரையும் சொன்னதாக அர்த்தம் இல்ல. உலகத்தில் உள்ள நல்லவர்கள் எவ்வழியில் செல்கிறார்களோ அவ்வழியில் தான்
நாம் செல்ல வேண்டும் என்றுதான் அர்த்தம் இருக்கு. நல்ல வழியில் அதனால செல்ல அந்த மாதிரியான இவர் சாட்டிய ஒரு குற்றம் மிக மோசமான சார், கருத்துக்கள் வந்தது. அவர் சொல்ற குற்றம் தவறு இழைக்கக்கூடிய யார் பெண்களை வன்முறைக்கு உள்ளாக்குகிறார்களோ அவர்கள் மீது சுமத்துகின்ற குற்றமே தவிர, அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்கள்ல எல்லா ஆண்களையும் குறிப்பிடுகிறார், எல்லா பெண்களையும் குறிப்பிடுகிறார் என்றெல்லாம் கொச்சையாக பேசுவது ஏற்புடையதல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் இந்த நாட்டிற்கான பொறுப்பு யாருக்கு பொறுப்பு? நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்க நாங்கள் தான் பொறுப்பு. நீங்க பொறுப்பு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கும்போது அவங்க திட்டத்தை ஒரு ரெடிகுலஸா, ஒரு பரிகாசமாக பேசி இந்த கடும்போக்கு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு யதார்த்தமான கோபம் வருவது சகஜம் தானே? சரி சார், சகஜம் தானே? இதே மாதிரிதான் இந்த நாட்டின் பிரதமர் பொறுப்புக்கு போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? நிர்பயா கொலை வழக்கில் என்ன சொன்னாரு? அந்த வன்முறை தாங்களுக்கு என்ன சொன்னாரு? டெல்லி நகரம், டெல்லி தலை, அதாவது வன்முறை, பாலியல் வன்முறைக்கு டெல்லி தலைநகரமாகி விட்டது என்றெல்லாம் பேசினார். அப்ப டெல்லியில் இருக்கவங்க பூரா பாலியல் வன்முறை பண்ணுறவங்களா அவங்க? அப்ப டெல்லி நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இது இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, டெல்லியில் வன்முறைக்கு தலைநகரமாகி விட்டது என்று மோடி அவர்கள் பேசிய பொழுது உலக நாடுகள் சிரிச்சிருக்காதா? அப்ப டெல்லிக்கு உள்ள போனாலே கற்பழித்து விடுவார்கள், யாருமே டெல்லிக்குள்ள போக கூடாது என்ற அர்த்தமா? அப்ப அவ்வளவு கேவலமாக டெல்லி தலைநகரை அவர் சொல்லும் பொழுது அதை தான் இந்த மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்துதான் அவர் ரேப் இன் இந்தியா என்று எதுக்கு சொன்னார்? நீங்க மேக் இன் இந்தியா, நீங்க இன்னைக்கு மேக் இன் இந்தியா மூலமா இந்தியாவில் என்ன பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் என்பதுதான் முக்கியமே தவிர, நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கு மரியாதைக்குரிய சாந்தி மேடம் அவர்கள் சொன்னது போல 20 நிமிடங்களுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடக்கிறது, அந்த அளவுக்கு வன்முறை பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்ற, வலியுறுத்துகின்ற வகையில் தான் அந்த வார்த்தையை சொன்னாரே தவிர, அதுக்காக அவரை இத்தாலிக்காரர் என்று மரியாதை சேகர் சொன்னது, சேகர் அவர்கள் சொன்னார் இல்ல இத்தாலியினுடைய அப்படி சொன்னால் அப்படின்னு முடிச்சீங்க. நீங்க அந்த கேள்வி அப்படிதான் டைவர்ட் பண்றது மாதிரி இத்தாலிக்கு போறாரு, உடனே இத்தாலியில் பல மடங்கு அங்க ரேப் நடக்குது, அதோட கம்பாரிசன் பண்ணுவது, அதோட ஒப்பீடு செய்வது என்பதே முதல்ல கேவலம். இன்னொரு நாட்டுல 1000 நடக்கிறாங்க, அந்த நாட்டோடு ஒப்பிட்டு இந்தியாவில் பரவாயில்லைங்க, கொஞ்சம் தான் நடக்குது, இத்தாலியை விட கம்மியா நடக்குது, அதனால இந்தியா பெரிய நாடு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வதில் என்ன இருக்கிறது? அப்படி பேசுவது என்பதே முறைகேடான ஒன்று. இதை வழி, அதாவது திசை மாற்றுவது என்ற ஒரு நோக்கத்தில் அவர் பேசுறாரு. எப்போ பார்த்தாலும் இத்தாலிக்காரவங்க, சோனியா காந்தி இத்தாலிக்காரி, இந்திய நாட்டுடைய சட்டப்படி அவர் இந்திய நாட்டுப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ராகுல் காந்தி இந்திய குடிமகனுக்கு பிறந்தவர், அப்படிங்கும்போது இத்தாலியை பத்தி டிபேட் இத்தாலிக்காரா இந்தியரா, அதற்கு என்ன ஆதாரங்கள் என்பதெல்லாம் இங்க டிபேட் இந்தியாவில் வன்முறை நடக்கிறதா இல்லையா, வன்முறை நடக்கிறதா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வி. அந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் தைரியம் இருந்தா இல்ல என்று சொல்லுங்கள். இந்த வருகின்ற குறியீடுகள் எல்லாம் தவறு, அப்படி இந்தியாவில் நடக்கவில்லை, இந்தியா மிகவும் பாதுகாப்பான நாடு என்று நீங்கள் மாதட்டி சொல்லுங்கள், நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அதை விட்டுவிட்டு என்ன சொல்லிவிட்டார் என்றால் உலகத்தில் இந்தியாவில் கூட எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் இந்த பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, யாரால் உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்களை தான் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அவர்களை கண்டிக்கின்ற வகையில் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரே தவிர எல்லோரையும் அவமானப்படுத்தி விட்டார் என்று. திரு சேகர்ட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டு டாக்டர் சாந்திட்ட போலான் இருக்கேன். 1925 பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து இந்த தலைப்பில் நாங்கள் விவாதிக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. 25 என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் வகைப்படுத்தினா, பெண் குழந்தைக்கான சொத்துரிமை, குழந்தை திருமண தடை சட்டம் 29, 1955, 1956, 1961, 1961, 1986, 1994, 2005, 2013 பணியிடங்களுக்கான பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வரைக்கும் சட்டங்கள் வந்திருக்கு. எத்தனை சட்டம் சார் மொத்தம்? அது 1, 2, 3, 4, 5 நிறைய வந்திருக்கு. ஒரு 7, 8 சட்டம் நிறையவே இருக்கு. நம்முடைய நாட்டுகளில் எத்தனை சட்டங்கள் இருக்கோ அவ்வளோ வரைக்கும். ஆமா, ஒரு 20 இருக்குமா? இருக்கு. போக்சோ ஆக்ட் இருக்கு. இப்போ இருக்கட்டு. 2014 பாரதிய ஜனதா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் மூலம் பல திட்டங்கள், பல இனோவேஷன், பல ரெனோவேஷன், பல அமெண்ட்மெண்ட்ஸ், வாட் எவர் மேபி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, பொதுவாக பெண்களின் பாதுகாப்பை பெண்களை கடவுளாகவும் சரஸ்வதியாகவும் துர்க்கையாகவும் பூசிக்கிற இந்த தேசத்தில் பெண் பிள்ளைகளை காக்கிற பொறுப்பும்
இந்து தேசிய அரசியலில் பேசக்கூடிய பாஜகவுக்கு நிறைய இருக்கிறதாக நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சா, நீங்கள் எந்த ஒரு வலிமையான சட்டத்தை கொண்டு வந்தீங்க? எந்த ஒரு சட்டமும் இதுக்கு தீர்வாகாது. எந்த ஒரு சட்டமும் இதுக்கு தீர்வாகாது. அது அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, நான் கேட்டால் தீர்வாகாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சொல்லுங்கள். அதாவது ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு குற்றத்தை தடுத்து விடலாம் என்கின்றது சரி ஓரளவுக்கு. ஏனென்றால் ஒரு சட்டம் வலிமையாக இருக்குமானால் அதை அதே அளவுக்கு அதே ஸ்பிரிட்டிலே செயல்படுத்துவோமானால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற பயம் குற்றம் செய்கின்ற எண்ணத்தை குறைக்கும் என்பது சைக்காலஜி, சோசியாலஜி, ஈவன் கிரிமினாலஜி. ஆனால் அந்த சட்டத்தின் மூலமாகவே குற்றங்களை தடுத்து விடலாம் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற சட்டங்கள் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு போதுமானது. ஆனால் அது செய்யப்படவில்லை. மேலும் மேலும் குற்றங்கள் அதிகரிக்கிறது. அப்ப இந்த பெண்கள் பாதுகாப்பான சட்டத்தை பாஜக கொண்டு வராமலே பாஜகவுக்கு முந்தைய ஆட்சியில் செய்த எல்லோரும் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இல்ல இது நீங்க சொன்னீங்க போதுமானதுன்னு சொன்னா இதெல்லாம் சிறப்பாக தான் கொண்டு வந்துட்டாங்க. நாம விவாதம் செய்யல, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பரிமாற்றம் செய்கிறோம். ரைட் ரைட் வெரி குட். நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதனால இது சட்டம் போதும், இல்ல நாங்க சீக்கிரம் கொண்டாந்துருவோம், எங்க கட்சி செய்யும். நல்ல விஷயம். இதைத்தான் நான் விரும்புறேன். எஸ், அந்த வகையில சமூக மாற்றத்தில் பல்வேறு விதமான விஷயங்கள் பேரலாக சட்டத்தை மதிக்காத சூழ்நிலையை உருவாக்கி பேரலாக கொண்டாந்துக்கிட்டே இருக்குது. சமூக மாற்றத்தில் அது ஐடி ரெவல்யூஷன் அல்லது புரட்சி அல்லது பெண் உரிமை அல்லது ஆண் உரிமை. ஏன்னா நான் பெண் உரிமைன்னு சொன்னால் அது எதிராக போனதா, அது ஒரு ஆண் உரிமை, அந்த மாதிரியான விஷயங்களில் பேரலாக இந்த சட்டத்தை செல்லாக்காசாக மாற்றுகின்ற ஒரு விஷயங்களும் நடந்து வருகிறது. எனவே இந்த ரெண்டு பேரில் இதுக்கு மேலே கலாச்சார ரீதியாக மத ரீதியாக இந்த நாட்டினுடைய பண்பாடே பெண்களை மதிக்க வேண்டும் என்பது அதற்கான ஏராளமான விழாக்கள் நான் கோடிட்டே காட்டிட்டேன். எஸ், நீ காமிச்சிங்க, நான் எம்பசைஸ் பண்றேன், எல்லாமே சொல்லிட்டேன். அதனால அது ஒரு பக்கம் நடக்குது. அது சிறு பிள்ளை முதலே குழந்தையினுடைய மனதிலே பெண்ணை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற ஒரு படிப்பு. ஏன்னா நீங்க பாரத மாதான் தானே சொல்றீங்க, அதே தாயாகத்தானே உருவப்படுத்துறீங்க. அவளும் பெண்ணு தானே. எஸ், அதனால தான் அந்த கேள்வியும் அதற்கான பொறுப்பும் கடப்பாடும் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன், புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது, பெண்ணினுடைய உரிமையை காக்க வேண்டும் என்பது ஒரு மதிப்புமிக்க, மரியாதை மிக்க, பொறுப்பு மிக்க ஒரு அரசாங்கத்தின் கடமை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இருக்கின்ற சட்டங்களே வலிமையாக இருக்கிறது. அதை வைத்து காப்பாற்ற முடியாமல் போவதற்கான காரணம் பேரலாக சட்டத்தை மதிக்காத அல்லது மறுபடியும் அந்த சட்ட குற்றத்தை தூண்டுகின்ற உணர்வுகளோடு நடக்கின்ற செய்கைகள் இதெல்லாம் நடக்கிறதுனால இருக்குது. ஆனாலும் கூட நாம் பல்வேறு கோணங்களில் தான் இந்த குற்றத்தை குறைக்க முடியும். பல்வேறு, இட்ஸ் a multi-facet ப்ரோக்ராம். வாட் கைண்ட் ஆஃப் எஸ், ரிலீஜியஸ் ரீதியாக நாம் பெண்ணுக்கு மரியாதை தர வேண்டும் என்கின்ற பாடனைகள், போதனைகள் ஒரு பக்கம், அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பெண்ணை மதிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு தளங்களிலே அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஒருபுறம், சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருவேளை அவர்களுடைய செயல்பாடுகளை ஏதாவது அதிகமாக போகுமானால் அது சரிபடுத்தி அவர்களை வழிப்படுத்துகின்ற ஒரு முறை. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அதை எப்பவுமே கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால இதையெல்லாம் செய்கின்ற முறை செய்தால் இன்றைக்கு மிக வேகமாக பெண்களை நோக்கி வந்திருக்கிற இந்த ஆபத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும். அதோடு சேர்ந்து சட்டமும் புதிதாக இன்னும் பலமாக இன்னும் கடுமையாக நிர்பயாவுக்கு தூக்கு போடுறதுக்கு 16ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை இந்த 4 பேரை சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர், சட்ட நீதி கீதி அதுக்கெல்லாம் தனியா போகட்டும். இந்த அவர்கள் உண்மையிலேயே நிரபராதியா என்பது தெரியாது. ஆனால் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பயத்தை இது உருவாக்கி இருக்கும். இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு தெம்பையும் உருவாக்கி இருக்கும். எனவே இது தரியோ தவறோ தெரியாது, ஆனால் விளைவுகள் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். டாக்டர் சாந்தி, நான் ஒரு கேள்வி வைக்கல, இதற்கு நீங்க பதில் சொல்ல முன்னாடி திரு எஸ்ஆர் சேகர் ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட கேள்வி வைக்க போறேன். நான் விவாதித்து யார் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை. இது ஒரு கலந்துரையாடல். இது நிச்சயமாக சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல். அந்த அடிப்படையில் நீங்கள் பொறுப்பாக பேசணும்னு நான் விரும்புகிறேன். ஆமாம், அவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதாவது நிறைய சட்டங்கள் புதுசாக போட்டால் உடனே எல்லாம் சாதிச்சலாம், அப்படி கிடையாது. ஏன்னா சட்டங்கள் இப்போ ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க, அதிகப்படி எண்ணிக்கையில் சட்டங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் அது குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதே ஒழிய குறையவில்லை. ஆக அப்போ வெறும் சட்டங்களை வைத்து மட்டுமே சரி பண்ண முடியாது. மதிப்புக்குரிய அவர் சொன்ன நண்பர் அவர்கள் சொன்ன
சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ பெண்களை வந்துட்டு மதிப்பதற்கான திட்டங்கள்லாம் வரிசை சொல்லிட்டே வந்தார். இதை நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். பெண்களை மதிப்பதற்கான திட்டங்கள் என்ன? இப்போ வந்து நிர்பயாக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது 1000 கோடி, ஆனால் அதை பயன்படுத்தப்படவே இல்லை. ஆக திட்டங்கள் இருக்குது, அது இம்ப்ளிமெண்ட், சட்டத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை. பணம் கொடுத்து ஒரு திட்டம் போட்டால் அந்த பணத்தை அப்படியே வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அது யாருமே செலவு பண்ணலைங்க போது அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு எங்களை மதிக்கிறதுக்கு ஒரு திட்டம்னா என்ன வேணும் தெரியுமா? என்ன எதிர்பார்க்குறோம் நாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் ஒரு பவர், ஒரு 33% இடஒதுக்கீடு, ஒரே நாளில் ஓவர் நைட்டில் டிமானிட்டேஷனு, உங்களுக்கு வந்து இது சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில் எல்லாம் பண்ணக்கூடிய இந்த அரசால பெண்களை பாதுகாப்பதற்கு, பெண்களை மதிப்பதற்கு இவர்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒரு 33% இடஒதுக்கீடு கூட செய்யல. பெண்கள் கையில் அதிகாரம் இல்லை. இருந்ததுன்னா அவங்க நிர்பயா ஃபண்ட் ஏன் யூஸ் பண்ணலன்னாச்சு? இருக்கிற சட்டத்தோட வித் அவர் ஓன் லிமிடேஷன் we can see to that whether the fund is utilized or not. அதை மானிட்டர் பண்றதுக்கான பார்க்க முடியும். ஆக வந்து இந்த மாதிரி மிகவும் ரொம்ப ரிலீஜியஸா பெண்ணை பார்க்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெண்ணை சீதை கடவுள்னு சொல்லிட்டு சீதை அக்னி பிரவேசம் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும் அக்னி பிரவேசம் செய்யற மாதிரி எரிச்செரிச்சு விடுறாங்களே என்ற வருத்தமும் இருக்கின்றது. அதே நேரத்தில் பாலியல் வன்முறை இப்ப சட்டங்களை பத்தி பேசும்பொழுது சட்டங்கள் கடுமையாக்க வேறு சில பக்க விளைவுகளும் ஏற்படுகின்றது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த விவாதத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா எடுத்துக்கணுங்கிறதுக்காக இதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் சொல்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு பாலியல் வன்புணருக்கு அப்புறம் முன்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பாலியல் வன்புணர்வு முடிஞ்சிடும். இப்பொழுது அது கொலையில் போகிறது. ஏனென்றால் அந்த பொண்ணு வந்துட்டு உயிரோட இருந்தால் யார் வந்து தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கொலை பண்றாங்க. அந்த கொலையை விட மிகவும் அந்த ஃபோரன்சிக் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, எந்த விதமான அந்த செமனோ இல்லை டிஎன்ஏ எதுவும் இருக்கக்கூடாது என்பதற்காக எரித்து கொல்லப்படுகிறாள். ஆக ஒரு பெண்ணுக்கு 3 விதமான கொடுமைகள் நிகழ்த்தப்படுகிறது. அவள் பாலியல் வன்புணர்வு ஒரு கொடுமை, அதற்கு பிறகு கொலை ஒரு கொடுமை, அது எரித்து கொள்வது இன்னொரு கொடுமை. இந்த 3 விதமான இந்த கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றது. அதிகப்படியான எண்ணிக்கைகள், தீவிரத்தன்மை, காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் பெண்ணின் மீது ஏற்படுகிறது என்றால் அதற்கு தகுந்த அரசு சரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்க வேண்டியது கால கட்டாயம் இருக்கின்றது. இப்பொழுது அந்த உண்ணாவில் வந்து ஒரு பெற்றோர் அவர் இப்போ சமீபத்தில் இறந்து போனாலே அந்த தந்தை ஒரே ஒரு சென்டென்ஸ் சொன்னார், அப்படியே மனசை உருக்கிடுச்சு. என்னோட பெண்ணை ஏற்கனவே எரிந்து விட்டாள், அதனால நான் அவளை புதைக்க போறேன் அப்படின்னு. ஷீ இஸ் ஆல்ரெடி பர்ன்ட் அப்படின்னு. இதை விட கொடுமையான ஒரு பெற்றோருக்கு இருக்க முடியுமா? ஆக இதை உடனடியாக சரி பண்ணுவதற்கு அரசு வந்து சும்மா திட்டங்களை பேருக்கு போடுகிறார்கள் ஒழிய அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த கேள்வியை நான் இப்போ பாலாஜிட்டையும் கேட்குறேன், SR சேகர்ட்ட கேட்டு பாலாஜிட்ட வரேன். ரெண்டாவது ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட வரேன். உங்களுக்கான கேள்வி வேறு ஒன்று இருந்தது. அவர் சொல்கிறாரு, அவரோட நம்மகிட்ட புள்ளி இருக்கிறது. அவர் சொன்னதை விட தரவான புள்ளிகள் இருக்குது. நிர்பயா ஸ்கீமில் 3600 கோடி, நீங்களும் பதில் சொல்லுங்கள் ரெண்டு பேருமே. இதில் 2018 ஆகஸ்ட் 3 பயன்படுத்தி இருக்கிறது வெறும் 979.7 கோடி. ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. ஒன்றும் வந்து இது வந்து மறைப்பான விஷயம் இல்லை. 2016-17 பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த நிர்பயா ஃபண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதும் ஹெக்டிக்காக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படுகொலை. இந்த உலகம் இருக்கும் அளவிற்கும் எல்லாருடைய ஆல் த பீப்புள் ஆஃப் நேஷன் the incident which has been embedded, nobody never forget it. யாராலும் மறந்து போக முடியாத காயம். அப்படித்தானே நான் சொன்னது. அதற்கான ஃபண்டை ஏன் மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள்? என்னிடத்திலே இருக்கக்கூடிய குறிப்பு மிக அப்ரோப்ரியேட்டான ஆதாரமான தகவல். மற்ற திட்டங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது. மற்ற திட்டங்களுக்கு போயிருக்கிறது 3600 கோடியில் 2018 ஆகஸ்ட் 3ஆம் தேதி 979 கோடி மட்டுமே தான் பரப்பப்படுகிறது. 91% it is not utilized. 91% பயன்படுத்தப்படவே இல்லை. ஃபண்ட் அப்படியே இருக்கு. அது என்ன காரணம்? அது நீங்க அதனுடைய புள்ளியல் இல்லாட்டாலும் கூட நான் அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? ஒரு கேள்வி, நம்ம ஒரு கலந்துரையாடல் தான். இல்லை, நான் வந்து முழுவதுமாக இதை ஏற்றுக்கொள்கிறேன். சரி, எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறேன்னா, இந்த ஃபண்டு மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு ஃபண்டுகள் வந்து டைவர்ட் பண்ணப்படுகிறது, அன்யூட்டிலைஸ் பண்ணப்படுகிறது, ஆமை போல நகருகிறது. இதை பியூரோக்ராட்டிக் நெக்லிஜென்ஸ், ஹிக்கப், ஸ்லோ மெத்தட். இது வந்து இந்த நாட்டின் சாபக்கேடு. Who will take responsibility? இதுக்கு சாதாரணமாக சட்டபூர்வமான பொறுப்பு ஆளுகின்ற கட்சி தான், ஆளுகின்ற அரசாங்கம் தான். ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு நெக்லிஜென்ட் அண்டு நான் பெர்ஃபார்மிங் இனர்ட் கவர்மெண்ட்டாக இருந்தால் அது இருக்குமே, ஆனால் அதுக்கு வந்து இதை பொறுப்பாக்கி அதை குற்றம் சொல்ல முடியும். இன்றைக்கு இருக்கிற கவர்மெண்ட் இந்த 3மே கிடையாது. இனர்ட் கிடையாது, இர்ரெஸ்பான்சிபிள் கிடையாது, நெக்லிஜென்ட் கிடையாது, இஃபெக்டிவ் ஃபாஸ்ட் ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட். அதனுடைய பார்வையில் கூட வராமல் போனது
ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இது சரி செய்யப்பட வேண்டும். இந்த விவாதத்தின் மூலமாக நானே பர்சனலாக சம்பந்தப்பட்ட துறைக்கு எழுதி அது எதனால இப்படி இருக்கிறது என்பதை நான் விசாரிக்கிறேன். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மிகவும் ஒரு சந்தோஷப்படுகிறது. நான் ஒரு நிகழ்ச்சி அவர் ஒத்துக்கொள்கிறார். இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்குமே ஆனால் அதை நாங்கள் சம்பந்தப்பட்ட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வி புட் இட் தர் சஜஷன். அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இந்த வாதம் நாங்கள் எங்களுடைய நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். திரு பாலாஜி, நீங்கள் பொதுவாக பேசுகிற போது இந்திய நாட்டில் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் திரு SR சேகர் அவங்களும் கூட ஒரு அழகான ஒரு வடிவத்தை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்று விரும்புகிறேன். இந்த நிர்பயா விஷயத்திலேயே கூட எடுத்தீங்கன்னாக்க 2012 அந்த இன்சிடென்ட் நடந்தது. இன்னும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தூக்கிலிடப்படவில்லை. சட்டம் அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்லுவேன். சட்டம் தான் அவங்கள தடுத்து கொண்டிருக்கிறது, வேறு யாரும் தடுக்கல. நம்ம நாட்டின் சட்டங்கள் தான் அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. மேலும் பல குற்றவாளிகளை வெளியில் உலாவ விட்டிருக்கிறது. அந்த உலாவ விட்டதின் பலன்தான் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, உண்ணாவில் அந்த பெண் நடு ரோட்டில் எதிர்த்து கொல்லப்பட்டாள். அதான் அந்த சட்டம் தான். அந்த சட்டம் ஒரு வலிமையான சட்டமாக இருந்திருந்தால் அவர்கள் குல்தீப் நாயர் எப்படி உள்ளே வச்சு கும்மி அடிச்சுன்னு இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் இருந்திருப்பாங்க. அவர் சொன்னாங்களா, பிஜேபி எம்எல்ஏ வெளியே இல்லை, அவர் உள்ளதான் இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஒரு இன்ஸ்டன்ட் தாங்க 200 என்கவுண்டர் உத்தரப்பிரதேசத்தில், 1 அல்ல 2 அல்ல 200 என்கவுண்டர். யாருக்காவது தெரியுமா? 200 என்கவுண்டர் சோஃபார் இது வரைக்கும். ஆமாம், உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு எல்லாம். அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க. காரணம் இந்த என்கவுண்டர் தான். நாளை இவர்களும் என்கவுண்டரில் போடப்படுவார்கள். இதுதான் உண்மை. என்கவுண்டர் ஒன்று தான் எங்கள் தீர்வு. சரி, நான் அதுக்கு வரேன். அதுக்கு அடுத்தது இந்த நிர்பயா ஃபண்டு. அந்த இப்போ நீங்கள் எஸ்ஆர் அவருக்கு வேற வழி கிடையாது. என்ன உணர்வு பூர்வமாக கருத்துக்களை வைப்பது பேசுவதற்கு நல்லாக இருக்கும். ஆனால் அது ஏற்புடையதல்ல. ஏன்னு கேட்டேன்னா, நீங்கள் வலதுசாரி சிந்தனையராக இருக்கிற போது இந்த நாட்டுடைய ஜுடிஷியல் ப்ராசஸ், லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது, அது லெஜிட்டிமசி இருக்குது. இட் ஹஸ் பீன் லாட் ஆஃப் இது விஷயம், ஒரு செக்ஷன் இருக்கு. அப்ப நாங்க அதில் புட்ட பண்ணி எதுவுமே கேட்காம உடனே உணர்ச்சி பூர்வமா சுட்டா இந்த கொலைகளுக்கு பின்னால் வேற யாராவது இருக்கலாம் அல்லவா? இப்போ நீதித்துறையில மூடணுமான்னு கேக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன் சொல்லல சார், ஒரே நிமிஷம். குண்டாஸ்ல ஒரு சட்டத்தின் மூலமா ஒரு பாலியல் குற்றம் பண்ணவங்கள எடுத்துட்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. அதே நீதித்துறை தான் அவங்கள குண்டாஸ்ல வெளியே விட்டது. அப்ப சட்டம் தவறா அல்லது அந்த சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்த அரசின் தவறா அல்லது அங்கே சரியாக வாதிடாது வந்த அரசு வக்கீலின் தவறா? பாலாஜி, என்னன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுதான் சார் நான் கேக்குறேன். அப்ப ப்ரொசீஜர் புரோட்டோகால் இல்லாம நீங்களே கையாளாகிற சட்டத்தை எடுத்து விட்டா இந்த தேசம் எப்படி ஒற்றுமையாக இருக்கும்? நான் இப்ப அததான் சொல்றேன். சட்டம் சரியா இல்ல, கடுமையா இல்ல. அதுதான் அவர் பாஜக ஆதரவா பேசல. எல்லாத்தையும் சொல்றாரு. நான் இங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை மாதிரி அரசுங்களுக்கு இது பண்றதுக்கு நான் இங்க முட்டு கொடுக்க வரல. நானு உண்மை இன்னைக்கு அந்த பெண்ணை இதே இதில் 4 பேரை இப்போ சொன்னார். அது நியாயமானதா தவறு? ஏன்னா அவர் அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் அரசியல் கட்சியில் இருக்கிறாரு. இவரும் அப்படி தான் பேசி ஆகணும். எனக்கு எந்த அரசியல் நிர்பந்தமும் கிடையாது. நான் ஒரு தனி மனிதர். என்னுடைய தாயோ தந்தையோ தங்கையோ அக்காவோ அல்லது அந்த மேடமோ யார் ரோட்டில் போனால் அவங்க நிம்மதியாக அப்படி போயிட்டு வீட்டுக்கு வரணும். அந்த உணர்வில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரியான உணர்வுக்காக தான் பொதுமக்கள் மத்தியில அந்த என்கவுண்டருக்கு வரவேற்பு இருக்குன்னா இதான் காரணம். ஏன்னா நம்ம சட்டம் சரியில்லை. ஆக்சுவலி நீங்க இதுவரைக்கும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் தான் அதே மாதிரி நிர்பயா ஃபண்டு நீங்க ஃபண்டு ரைஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் தான் ரைஸ் பண்ணி தான் அந்த ஃபண்டை, அதாவது 300 கோடி ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக வளர்ந்தது. எல்லா அரசாங்கத்துக்கும் 2017 கொடுத்தது ஒரு 4 மாநிலங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். டெல்லிக்கு 390 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. 19 கோடி தான் செலவு பண்ணாங்க. இது எப்படின்னு சொன்னால், சக்கரை மூட்டை உள்ள தலையை விட்டவன் நக்குன வரைக்கும் லாபம். அப்படி தான் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சக்கரை மூட்டை உள்ள தலையை விட்டவன் நக்குன வரைக்கும் லாபம் தானே. அப்படி தான் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் 191 கோடி ரூபா, 13 கோடி ரூபா யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தை பாலியல் அப்படின்றதுல முதலிடம் வகிக்கக்கூடியது தமிழ்நாடுன்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு சொல்லுது.
அப்படி பண்ணக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டில் 190 கோடி ரூபாய்க்கு 6 கோடி ரூபாய் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபண்டை வந்து நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு சார். உங்களுக்கு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஃபண்டை கொடுக்குது. அந்த ஃபண்டை நீங்க வாங்கி செலவு பண்ணிட்டு எனக்கு அந்த பணம் பத்தல மேற்கொண்டு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நியாயம். அப்போ அது பெண்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஒரு பார்வை மிக மோசமாக இருக்கு. இது யூபிஎம் சேர்ந்துதான். இது நான் வந்து தமிழ்நாடு தெலுங்கானா யூபிஎம் சேர்ந்தா இருக்கு. யூபியில் 119 கோடி ரூபாய்க்கு அவங்க 4 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. இது எல்லா மாநில அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கத்தை இதுல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, ஃபண்ட் கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கம் அதை சரியான முறையில் யூஸ் பண்ணாததுனால தான் இத்தனையான பாலியல் வன்கொடுமைகளுக்கான காரணம். யூபி அவரே ஐயாவே சொல்லிட்டாங்க, யூபி உட்பட வந்து ஃபண்ட் இஸ் நாட் யூட்டிலைஸ்ட் ப்ராப்பர்லி, கரெக்டாக பண்ணல. அது அப்படியே வந்து பயன் இல்லாமல் வச்சிருக்காங்க. வெறும் என்கவுண்டர் மாத்திரமே பண்ணிட்டா இது ஒரு தீர்வே கிடையாது. நிர்பயா ஃபண்டை வந்துட்டு பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா 100 பேரை கொலை பண்ண 200 பேரை கொலை பண்ண இந்த என்கவுண்டர் வந்து ஒரு தீர்வு கிடையாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை, காவல்துறை வேலை செய்யணும், நீதித்துறை வேலை செய்யணும். ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு தகவல் வந்தது. கேரளாவில் இந்த போக்சோ ஆக்டுங்கிற ஆக்டை தவறாக பயன்படுத்தி ஒரு வீட்டு பிரச்சனை, ஃபேமிலி டிஸ்பியூட், சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து தீர்ப்பதற்காக பாக்ஸோ ஆக்டை வந்து தவறாக போட்டு 10% அது வந்து 1 or 2 கேசஸ் கிடையாது. அந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆஃப் தி அந்த ஆக்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காக. என்கவுண்டர் வந்து எதுக்குமே தீர்வு கிடையாது. நீதித்துறையோட வேலையை செய்யணும், காவல்துறை வேலையை செய்யணும், நிர்பயா ஃபண்டை வந்து பயன்படுத்தணும். ஆண்டு அறிக்கை எவ்ரி இயர் வந்துட்டு இந்த ஒரு திட்டத்தை வந்துட்டு மேலாண்மை பண்ண மாட்டோமா, என்னாச்சுன்னு சொல்லி ஆய்வு பண்ண மாட்டோமா, 10 வருஷம் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபண்டு தொடர்ந்து 4 வருஷமா யூஸ் பண்ணலன்னு சொன்னா அங்கே அரசோடைய பலவீனம் தான் காண்பிக்கிறது. இந்த அட் எண்ட் ஆஃப் 1 இயர் கிடையாது, 4-5 வருஷமா தொடர்ந்து பயன்படுத்தப்படலாம். அதை கேட்க ஆளு என்றால் அரசு தான் வந்து பிரச்சனை சொல்ல முடியும். அப்புறம் வந்துட்டு ஐயா சொன்னாங்க எல்லா அரசுமே, உத்தரப்பிரதேச அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு, மாநில அரசு, மத்திய அரசு எல்லாம் தான். மத்திய அரசு பணம் கொடுத்ததாங்களே, அவங்க எப்படி நீங்க கொண்டு சொல்லுவீங்க? அடுத்து வந்துட்டு இதுக்கு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க கேட்டீங்க வந்து நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, ரோட்ல நடத்துறதுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. சென்னையில குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒரு மருத்துவர் அது ஏன் குழந்தை திருமணம் அதிகமாக இருக்கிறது என்ற ஆய்வுக்கு உட்படுத்த உடனே இதெல்லாம் பிள்ளையெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு பாதுகாப்பே இல்லை, வேற வழி இல்லை, நான் யார் கையிலாச்சும் பிடிச்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி ஆல் கேர்ள் சில்ட்ரன் வந்து ஸ்டாப்டு. கராத்தே கிளாஸ், அந்த கிளாஸ், பாட்டு கிளாஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. இதுதான் வந்து உண்மை. அப்போ இது தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்து இது அதோட கான்சிக்வன்சஸாக ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே குல்தீப் எம்எல்ஏ வந்து இவர் ஜெயிலில் இருக்கார் சொன்னாங்க. ஆனால் ஜெயிலில் அவர் சும்மா இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உறவினர்கள் எல்லாம் ஆக்சிடென்ட்ல போனால் இறக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அந்த பெண் பாதிப்புகளால் தான் இருக்கிறார்கள். டிலே இன் த ப்ரொசீஜர் ஒவ்வொன்றுத்துலையுமே. ஒரு முக்கியமான கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த நிர்பயா இதில் இருந்த ஒரு குற்றவாளி என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படியும் நான் டெல்லி ஏர் பொல்யூஷன்ல சாவதான போறேன், எனக்கு எதுக்கு நீங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள் என்று ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள் என்றால் அவர் இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய சட்டத்தையும் எவ்வளவு கேலிக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. முக்கியமாக ஒரு கேள்வி, பொதுவாக எல்லோருக்குமே வைக்கக்கூடிய கேள்வி, நான் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு முருகன் அவர்கள்ட்ட அந்த கேள்வி வைக்க போகிறேன். இது சம்பந்தமான வழக்குகளில் 1,27,800 வழக்குகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது கேஸில். இது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து தொடர்கிறது. இது வந்து ஏதோ 6 வருஷத்தில் உள்ள கேஸ் அல்ல. எல்லாவற்றுக்கும் ஆண்ட ஆட்சியாளர்களையும் இப்போது உள்ளதான் நாங்கள் கேள்வி வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இந்த வழக்குகளை துரிதப்படுத்தி பெண்கள் உடனடியாக நீதி பெறுவதற்காக அடுத்தடுத்த கட்டத்தில், ஆனால் வேண்டாத வாதங்களை அவர் இப்படி சொன்னார் என்பது அந்த தேசத்திற்கான நன்மை வராது. இதே போன்று திரு ராகுல் காந்தி 10 வருஷமா 2017 வரைக்கும் நான் அந்த கடைசி ரெக்கார்டட் கிரைம் வந்து 3,50,000. நான் வந்து நீங்க சொல்றது அதற்கு முன்பு நான் இப்பொழுது சொல்லுங்க. இதுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும்? அதாவது இந்த அரசு நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டின மாதிரி வைப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ராங் இந்தியா, சப்கா சாத் சப்கா விகாஸ், சரிதானே? எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பாக வைப்ரண்ட் அண்ட் ஸ்ட்ராங், வலிமையான தேசம். அப்போ பாஜக 6 ஆண்டுகளாக இவ்வளவு வலிமையை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொக்ளமேஷன் சொல்லிக்கலாம், அப்படி வைத்த அரசு இதிலெல்லாம் ஏன் இன்னும் கெலீஜியத்தில் வேணாம் அப்படின்றெல்லாம் கெலீஜியத்துக்கும் அரசுக்கும் எதிராக சிறு மோதல்கள் முட்டல்கள் இருந்தது. பல்வேறு கருத்து மாற்றத்துக்கு இடையிலும் இந்த சீர்திருத்தம் நடக்காத காரணம் என்ன? அதே தான் நான் திரு சேகர் அவர்களிடத்தில் வைக்க போகிறேன் கேள்வியை. இல்லை, இப்போ இந்தியாவில் வந்து இந்த பாலியல் வன்முறை என்பது பெருகிக்கொண்டே போகிறது என்பது தான் எல்லோரும் கவலைக்குரிய விஷயமாக பார்க்கிறோம். நிச்சயமாக இதில் வந்து இந்தியாவில் வந்து இந்த நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்ற கவலையை வெளிப்படுத்துகின்ற வகையில் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அதில் வந்து வார்த்தை ஜாலங்களை விட்டு
அந்த குற்றச்சாட்டுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை அரசு யோசித்து யார் வார்த்தை ஜாலத்தை வைக்கிறா? ராகுல் காந்தி இல்ல இவங்க தான் வந்து அது எப்படி சொன்னார் என்ற வார்த்தையை தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள். இந்த நாட்டில் பெண்கள் வந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை மறைப்பதற்கு முயற்சிப்பதை விட அதை எப்படி தடுப்பது என்பதிலே இந்த அரசு நடவடிக்கைகள் எடுக்குமானால் அது வரவேற்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனா இந்த வார்த்தை ஜாலங்களை எல்லாம் அவர்கள் திசை திருப்புகின்ற வகையில் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்போம். நீங்க அந்த கதைக்கு போகல. அதாவது அரசியல் பேசாதீங்க. இல்ல இந்த நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து போயிருப்பதை திசை திருப்புகின்ற வகையில் இது போன்ற வார்த்தை ஜாலங்களை எல்லாம் எடுத்து பெரிதுபடுத்தி ஒரு வாரத்துக்கு ஒரு முத்தலாக்கு சட்டத்தை வைத்து ஒரு வாரம், 370 வைத்து ஒரு வாரம், அடுத்தபடியாக வந்து ராமர் கோயிலை வைத்து ஒரு வாரம், இப்பொழுது குடியுரிமை திருத்த சட்டத்தை வைத்து ஒரு வாரம், இப்போது ராகுல் காந்தி பேசியதை வைத்து ஒரு இப்படியே இவர்கள் திசை திருப்பி கொண்டே போகிறார்கள். தவிர இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம், தொழில்துறை முன்னேற்றம், வேலை வாய்ப்பு இதையெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களை யோசிக்க விடாமல் தடுக்கின்ற வகையில் இவர்கள் வந்து இது போன்ற விவகாரங்களை கிளப்பிவிட்டு சூடு கிளப்பிவிட்டு இங்கே கூட நான் வந்து அமர்ந்த பிறகு என்னை சூடாக்குகின்ற வார்த்தைகளை 2 பேரும் பேசினாங்களே தவிர அதனால் சொல்ல வேண்டிய விவரங்களை என்னை சொல்ல விடாமல் இந்த சூடான விஷயங்களுக்கே நான் பதில் சொல்வதற்கே என்னுடைய நேரம் செலவழிந்து விட்டது என்று நான் கருதுகின்றேன். எனவே இந்த அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் வேலை இல்லாமல் தவிக்கின்றார்கள். நீங்கள் புதிதாக வேலை கொடுக்க வேண்டாம். 6 ஆண்டுகளுக்கு 12 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இப்பொழுது 1 கோடி பேர் வேலை இழந்து தவிக்கிறார்கள். நீங்கள் புதிதாக வேலை கொடுப்பது கூட தேவையில்லை. ஆனால் இருக்கின்ற வேலையை பாதுகாத்து கொடுக்கின்ற வேலையாவது இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். வார்த்தை ஜாலங்களை வைத்து பேசாதீர்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. அவர்கள் வந்து யார் குற்றம் செய்கிறார்களோ அந்த குற்றவாளிகளை தான் அவர் குறிப்பிட்டாரே தவிர இந்தியாவில் உள்ள அனைத்து பேரையும் குறிப்பிட்டதாக தவறான ஒரு முடிவெடுத்தவர்கள் பேசுவது என்பது இது வந்து திசை திருப்புகின்ற வேலை என்பதே திரு சேகர். இப்போ வார்த்தை ஜாலங்களால் வசப்படுத்தப்படுகிறார் என்பது பதில் எந்த வார்த்தை ஜாலமும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, நான் கேள்விக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி அவர்கள் இதே வார்த்தையை தான் வந்து நம்ம டெல்லி கேபிட்டல் ராகுல் காந்தி வார்த்தை விட்டு நாங்க நெடுதூரம் பயணிச்சோம். இல்ல சார், ஒரே நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் சார், 2 பேரும் இல்ல ஒரே நிமிஷம் நடக்கிறதை மறந்து சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் சார் அவசரப்பட்டு குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, நான் இன்று ரேப் இன் இந்தியான்னு சொன்னது இவ்வளவு பேசுறீங்களே, அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுத்தா அந்த மாதிரி அவர் சிஎம்மா இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாரு. அப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஐயா மோடி அவர்களே, நீங்கள் இதே குற்றச்சாட்டை இந்த தலைநகரத்தின் மீது வைத்தீர்களே, இப்பொழுது நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா என்று நீங்கள் வார்த்தை ஜாலத்தோடு பேசியிருந்தால் வரவேற்பு பெற்றிருக்கும். அதை விட்டு என்னத்தை எங்கிட்ட, அதனால்தான் யார் வார்த்தை ஜாலத்தை யூஸ் பண்ணாங்க இவங்க சார். அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ராகுல் காந்தியும் சரி காங்கிரஸ் காரங்களும் சரி பதவி இல்ல, பதவியோட இது இல்ல அவங்களுக்கு, அதனால ஃப்ரஸ்ட்ரேஷன் பைத்தியம் முடிச்சு அறையிறாங்க. பதவி கொடுத்தா போதும் சார். நீங்க கடினமாக பேச வேணாம். திரு சேகர், இந்த ஆட்சியில் 2019க்கு பின்பும் அதற்கு முன்னால் வந்ததை விட இப்போ கடுமையாக சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது, வேகமாக கொண்டு வருகிறது. சிஏபி உடைய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லு இப்பொழுது பெரும் ஒரு ஹெக்டிக்காக வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறது. முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், டிமானிட்டைஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போன்ற புதிய முறைகள், என்ஏஏ கொண்டு வந்தீங்க. இப்படி நிறைய சட்டங்கள், 370 ஆப்ளிகேஷன், 35A. ஆனால் இத்தனை விடயங்களும் பார்வையாக இருந்தாலும் ஏன் இதே மாதிரி சமூக ரீதியான ஒரு திட்டத்தையும் 6 ஆண்டுகளாக கடுமையாக கொண்டு வர முயற்சிக்கவில்லை? இனி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இறுதியான ஒரு கேள்வியாக வைத்துவிட்டு நான் டாக்டரிடம் கேட்டு, உங்களுடைய இந்த கேள்வி வந்து உண்மையானது அல்ல, அல்லது குற்றச்சாட்டு எடுத்துக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டாக தான் வைக்கிறேன். குற்றச்சாட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. குற்றச்சாட்டு அதுக்கு பிரைமா பேசியா இல்லை. சரி, ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன அத்தனை 170லேருந்து முத்தலாக்குலேருந்து சிஏபியிலேருந்து எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் தான் அதுக்கு ஆட்சியிலே கொண்டாந்துருக்காங்க. அதில் தான் 303 பேர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் நிர்வாகத்தில் இதையெல்லாம் கொண்டு வரவில்லை என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது. ஏனென்றால்
இந்தியாவில் நான் அது குறித்து கேள்வி எடுக்கவில்லை. இல்ல. இப்போது நாங்கள் இந்த தலைப்புக்கான இந்த பெண்களின் பாதுகாப்பு குறித்து சமூக அக்கறையோடு ஒரு திட்டத்தை ஏன் 6 ஆண்டுகளில் நீங்கள் கொண்டு வரவில்லை என்பது கேள்வி. இந்த சமூக அக்கறையோடு பெண்களுக்கான விஷயங்கள்ல அடிப்படையான விஷயங்கள் தான் ஆட்சியில் இருந்த குஜராத்திலே 13 ஆண்டு காலமாக அந்த நவராத்திரியினுடைய 1 மாத காலம் பள்ளிகளில் போய் என்ரோல் பண்ற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு மோடிக்கு. குஜராத்தில் இல்ல, இப்ப அவர் இந்தியாவுடைய பிரதமர். அதே இங்கே இப்போது கொண்டு பிரதமர் அல்ல, வந்திருக்கிறார். அதை இப்போது தேசத்தினுடைய பிரதமர். இல்ல அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரியை சொல்லிட்டு அப்படியே வரேன். அதுல அவர் இப்போது இது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று சொல்லி அதே மாதிரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லி 17 வயசுல அது கல்யாணம் ஆகுன்ற போது அதற்கான முழு பணத்தையும் தன்னுடைய பெற்றோர்களை நம்பிக்கையோடு சேமிக்கின்ற விஷயத்தை பண்ணியிருக்கார். நிறைய விஷயங்கள் பாதுகாப்புக்காக இதுவரை எந்த அரசாங்கமும் கொண்டு வராத, சிந்தனை செய்யாத, செயல்படுத்தாத ஒரு விஷயங்களை செய்து வருகிறார். வரிசையாக பட்டியலிட முடியும். ஏகபோகமாக ஒரே அடியாக பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு வைப்பது சோஃபியனுக்கு அழகல்ல. அவர் அப்படி செய்ய மாட்டார் என்பதாலே நான் அதை சேகர் அவர்கள் அழகாகவே முடிக்கிறார். நீங்க இறுதியா ஒரே ஒரு கருத்தை சொல்லுங்க, நேரம் இதற்கு மேல் இடம் செல்வ மகள் திட்டம்லாம் வேண்டாம். பெண்களுக்கு படிப்பு ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் இலவசமாக கொடுங்க. பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு கொடுங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ வந்துட்டு ரியல் ஸ்பிரிட்டோட பண்ணுங்க. இந்த நாட்டில் பசுவுக்கு இருக்கின்ற ஆம்புலன்ஸு, ஸ்வெட்டரு பாதுகாப்பு, அதை தொட்டா மாப் லிஞ்சிங் இருக்கு. அதுக்கு பாதுகாப்புல கொஞ்சமாச்சும் பெண்களை மனித பிறவியாக நடித்து பெண்களுக்கு வந்துட்டு அந்த பாதுகாப்பு கொடுங்க என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒரே வார்த்தை ஸ்மைல் இந்தியான்னு சொல்லிட்டு 2014 உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் கொண்டு வந்ததில் இந்த சிக்னலில் பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் அதெல்லாம் காப்பாற்றப்பட்டு கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் 80,000 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு காப்பகத்தில் வைக்கப்பட்டு அதில் 30,000 குழந்தைகள் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த நிர்பயா ஃபண்டில் தான் செஞ்சிருக்கிறாங்க. செய்யலன்னு சொல்லக்கூடாது. நேயர்களே, கேள்விகள் 1000 என்ற இன்றைய தலைப்பில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். உலகத் தமிழர்களுக்கு, மனித சமூகத்தினுடைய மேன்மைகளை விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த களமும் இந்த கலந்துரையாடலும் மிகப்பெரிய நன்மை தரும் என்றால் அது எங்களுக்கு மிகச் சிறப்பும் கண்ணியமாக இருக்கும் என்று நான் இந்த அவையிலே முடித்துக் கொள்கிறேன். எமது நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய இந்த 4 ஆளுமைகளையும் நான் உளப்பூர்வமாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நேயர்களே, மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள்